ஹிஸ்டெக்டமியா இல்ல கர்ப்பப்பை பாதுகாப்பு சர்ஜரியா? ஹிஸ்டெக்டமி சேவிங் ஆபரேஷன். என்னடா அது புதுசா ஏதாவது சொல்றீங்கன்னு நினைச்சீங்களா? ஆமாங்க, கர்ப்பப்பை எடுக்காம கர்ப்பப்பை மாத்திரம் அங்க இருக்கும். ஆனா அந்த நோய்கள் எல்லாம் போக்குறது அது ஒரு ஆபரேஷன் தான். எது நல்லதுன்னு பார்ப்போம். ஹிஸ்டெக்டமி அதுக்கு எப்பயுமே வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கணும். கர்ப்பப்பையை சுத்தி இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. இதை எடுக்காம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 மெரினா IUS. அது ஹிஸ்டெக்டமி என்ன பண்ணுமோ அதே வேலையை செய்யும். ஆனா கர்ப்பப்பைக்குள்ள கேன்சர் இல்லையான்னு டைட்டா டெஸ்ட் எடுப்போம். நம்பர் 2 எண்டோமெட்ரியல் அபிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பைக்குள்ள அந்த பீரியட் வர அந்த செல்ஸ் மாத்திரம் எடுப்பாங்க. மூணாவது மைக்ரோவேவ் எண்டோமெட்ரியல் அபிலேஷன். என்னடா அடுப்புல வைக்கிறீங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம மைக்ரோவேவ் இருக்க மாதிரி அதையே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சில அந்த அணுக்களை மாத்திரம் 6 மில்லிமீட்டருக்கு ஃபுல்லா சுத்தி எடுத்துரும். நாலாவது லேசர் அபிலேஷன் சொல்லுவோம். இந்த லேசர் வச்சு உள்ள இது பண்ணி அந்த லேசர் வச்சு சக்க 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 பண்ணி அபிலேட் பண்ணுவாங்க. இது எப்ப எதுல இருந்து வந்துச்சுன்னா, கண்ணுல பரிசோதனையில இருந்து சிலவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும். கண்ணுல சில நரம்புகள் வந்து புடைச்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நிறுத்துறதுக்காக லேசர் வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நவீன ஆபரேஷன். நம்ம நாட்டுல இன்னும் அதெல்லாம் வரதுக்கு என்ன நீங்க ஹெல்த் மினிஸ்டர் ஆக்கணும். அப்பதான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும். இல்ல இப்ப இதுக்கு நம்ம கசாப் கடையில் வெட்டுற மாதிரி உங்க கர்ப்பப்பையை வெட்டி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்ப்பப்பை பாதுகாப்பு சர்ஜரி மிக மிக நல்லது.